முதல் முறையாக வேர்வை முகம் படியாத, வேர்வை காய்ந்து தோள்களில் உப்பு படிந்திராத ஒரு ஃப்ரெஷ்ஷான முகமாக அருமை தோழர் சாமுவேல் ராஜுடைய முகத்தை இந்த அரங்கத்திலே நான் பார்க்கிறேன். பிளவரைகளுக்கு முன்னாலோ அல்லது எரியூட்டப்பட்டு சிதைந்து கிடக்கிற சாம்பல் குவியல்களுக்கு முன்னாலும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிற போது என்னுடைய முகம் தேடிக்கொண்டே இருக்கும். எதிரிகளின் படை வலுவாக இருக்கிற போது நமக்கான ஒரு படை தளபதி வரமாட்டாரா என்கிற தேடலில் அருமை தோழர் சாமுவேல் ராஜ் அவர்கள் வந்துவிட்டார் என்று சொன்ன உடனேயே அவ்வளவு பெரிய ஒரு தெம்பு எங்கிருந்து தான் வருமோ தெரியாத அந்த தெம்பு வந்து சேரும். அதுவரை தாசில்தாரிடத்திலே, கோட்டாட்சியரிடத்திலே, மாவட்ட ஆட்சியரிடத்திலே, காவல்துறை அதிகாரிகளிடத்திலே கொஞ்சம் கவனமாக பேசிக் கொண்டிருந்த என் போன்றவர்கள் அதற்கு பிறகு வேறு விதமான தொழிலை பேசக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும். பயந்து ஓடிக்கொண்டே இருந்தவான் ஏதோ தமிழ் நிலத்திலே கால்பட்டவுடன் திரும்பி புலியை துரத்தியது போல அருமை தோழர் சாமுவேல் ராஜ் அவர்களை பார்த்தவுடனேயே அதிகார வர்க்கத்திற்கு எதிராக எங்களது ஆவேசமும் குரலும் ஒரு வேறு புதிய உச்சத்தை தொடும். சாமுவேல் ராஜ் என்கிற அந்த சொல்லின் மூலமாக நான் ஒருவரை மாத்திரம் அடையாளப்படுத்தவில்லை, இந்த அரங்கத்தில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அடையாளப்படுத்த வருகிறேன். இடதுசாரி இயக்கத்தில் இருந்து இந்த சிவப்பு கொடியோடு தோழர்கள் வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அது தருகிற நம்பிக்கையும் அது தருகிற புதிய எழுச்சியும் விவரிக்க இயலாது. இப்படி பல்வேறு களங்களில் உங்களோடு இணைந்து போராடி இருக்கிறோம், உங்களிடத்திலே கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு பிரச்சனைக்கு எதிராக போராடுவது எப்படி என்பது ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் எங்களுக்கு கைகூடி இருக்கிற ஒரு கலை. ஆனால் ஒரு பிரச்சனையை எவ்வாறு புரிந்து கொள்வது, அந்த பிரச்சனையின் வேர்களை எவ்வாறு அறிந்து கொள்வது என்பதையெல்லாம் இடதுசாரி இயக்கத்தோழிடமிருந்து தான் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இயக்கத்தின் தொடக்க காலத்திலிருந்தே எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிற எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் முனைவர் திருமா அவர்கள் ஒரு சாதியினுடைய அடையாளத்தோடு எங்களை பிழைத்து பார்க்கிற அந்த பார்வையில் இருந்து முற்றுவதும் விலகின்றார். விடுதலை சிறுத்தைகளுடைய தொடக்க கால 5 முழக்கங்கள் என்பதே இடதுசாரிகள் எந்த முழக்கங்களை வைத்தார்களோ அதே முழக்கங்களோடு இணைந்து நின்ற முழக்கங்கள் தான். ஆக அந்த அடிப்படையில் நீங்களும் அண்மையிலே விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரி இயக்கம் தான் என்று அங்கீகரித்திருக்கிற நிலையில ஒரு தோழமை இயக்கமாய், உங்களிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிற இயக்கமாய் இந்த மாநாட்டை மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன். என்னுடைய சார்பிலே வாழ்த்துகிறேன். எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் முனைவர் அண்ணன் திருமாவர்களின் சார்பில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன். அருமை தோழர்களே, தமிழ்நாடு இன்று மிக கடுமையான சவால்களை எதிர்கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். இந்த சவால்கள் எந்த அளவுக்கு புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றன என்கிற கேள்வி எழுகிறது. நீண்ட நெடிய காலம் கள போராளி என்கிற அடையாளத்தோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை பயணப்பட்ட என் போன்றவர்கள் முதல் முறையாக சட்டப்பேரவைக்குள்ளே செல்கிற வாய்ப்பு கிடைத்தது. சட்டப்பேரவைக்குள்ளே நின்று சில பணிகளை செய்திருக்கிறோம். ஆனால் ஏராளமான பணிகள் செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. மிக குறிப்பாக சட்டப்பேரவையை பொறுத்தவரையில் பல ஆண்டுகளாக நாம் வலியுறுத்தி வந்த மாநில ஆணையம், எஸ்சி எஸ்டி ஸ்டேட் கமிஷன், அதற்கான ஒரு நேஷனல் கமிஷன் இருக்கிறது, தேசிய ஆணையம் இருக்கிறது. பல்வேறு தேசிய ஆணையங்களுக்கு மாநில ஆணையங்கள் இருக்கின்றன.
ஆனால் SC/ST நேஷனல் கமிஷன் என்று சொல்லக்கூடிய தேசிய ஆணையத்தோடு இணைத்து பார்க்கக்கூடிய அந்த பணியை தமிழக அளவில் வலுவாக செய்யக்கூடிய மாநில ஆணையம் மாநில அரசால் உருவாக்கப்பட்டு இருக்க வேண்டும். அது உருவாக்கப்படாமலேயே இருந்தது. இந்த மாநில ஆணையம் உருவாக்கப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்தோம். இந்த மாநில ஆணையம் இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு நிதிநிலை செயல்பாடுகளில் பட்டியல் வகுப்பார் பழங்குடி மக்கள் வாழுகிற குடியிருப்புகள் புறக்கணிக்கப்படுகின்றன என்கிற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக எழுப்பப்பட்டு வருகிற குற்றச்சாட்டு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய கட்டமைப்பு பணிகளை பொறுத்தவரையிலே எல்லாரும் சாதி இந்துக்கள் வாழ்கிற தெருவிலே தான் இருக்கும். அதுதான் குடி ஆன தெரு, ஒரு வடிவமான தெரு. இதை பொறுத்தவரையிலே தெரு என்று கூட சொல்ல முடியாமல் ஒரு குடியிருப்பாக இது கிடக்கும். ஆகவே நியாய விலை கடையா அது அங்கே இருக்கும், அங்கன்வாடி மையமா அது அங்கே தான் இருக்கும், பள்ளிக்கூடமா அது அங்கே தான் இருக்கும், மருத்துவமனையா அது அங்கே தான் இருக்கும், வங்கியா அங்கே தான் இருக்கும். அரசு சார்பில் இயங்குகிற அத்தனை கட்டடங்களும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஒருத்தர் என்று சொல்லக்கூடிய சாதி இந்துக்கள் வாழ்கிற பகுதியில் தான் இருக்குமே தவிர பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் பழங்குடி மக்கள் வாழ்கிற பகுதியிலே ஏதும் இருக்காது. இது பல்வேறு விளைவுகளை தரக்கூடியதாக இருக்கும். தேர்தல் காலங்களிலே நாம் போய் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கிருந்து 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் கடந்து சாதி இந்துக்கள் வாழக்கூடிய அந்த தெருவுக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு கட்டிடத்திலே தான் வாக்களிக்க முடியும். ஆக அந்த நிலமும் இருப்புமே அவர்களுக்கான இடமாக அதை மாற்றி வைத்திருக்கும். அந்த இடத்திலே நாம் இயல்பாக நடக்க முடியாது. நீண்ட நெடிய காலமான சாதியை இருக்கும் என்பது அந்த இடத்தில் சுதந்திரமாக பட்டியல் சமூக மக்கள் பிரவேசிப்பதை தடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி எண்ணற்ற நெருக்கடிகள் நிலவிய சூழலிலே தான் சிறப்பு உட்கூறு சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை இடதுசாரி இயக்கங்களாலும் முன்வைக்கப்பட்டு விடுதலை சிறுத்தைகளும் தொடர்ந்து அதை சட்டப்பேரவையில வலியுறுத்தி இந்த சிறப்பு உட்கூறு சட்டத்திற்கான ஒரு திட்டம், ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. திட்டம் என்கிற அளவில் அது இருக்கிற போது நடைமுறைப்படுத்தலாம், நடைமுறைப்படுத்தாமலும் போகலாம், யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் சட்டம் என்று ஒன்று உருவானால் நடைமுறைப்படுத்தியாக வேண்டும். நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் சட்டத்தை மதிக்கவில்லை என ஒரு கிரிமினல் குற்றமாக அது மாறுவதற்கான சூழல் இருக்கிறது. ஆகவே சிறப்பு உட்கூறு திட்டத்திற்கான ஒரு சட்டம் SC/ST டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் ஆக்ட் என்கிற அடிப்படையில் ஒரு சட்டமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. குத்தகை என்று சொல்லக்கூடிய கான்ட்ராக்ட் போன்ற பணிகளில் பட்டியல் வகுப்பார் இடம்பெற முடிவதே இல்லை. எந்த குத்தகையும் அவர்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்படுகிற குத்தகைகள் கிடைப்பதில்லை. லட்சம் கோடிகளுக்கான குத்தகைகள் விடப்படுகின்றன. ஆனால் யாதொன்றிலும் அவர்கள் போய் பங்கேற்க முடியாது, பங்கேற்பதற்கான சூழல் கிடையாது. அது நெடுஞ்சாலை துறையில் நடக்கிற பணிகளாக இருந்தாலும் சரி, அது வேறு துறையில் இருக்கிற பணிகளாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண நகரத்தில் இருக்கிற சைக்கிள் ஸ்டாண்டு குத்தகையாக இருந்தாலும் கூட, பைக் அந்த இடத்தை பராமரிக்கக்கூடிய குத்தகையாக இருந்தாலும் கூட அந்த குத்தகைகளை இடம்பெறவே முடியாது. கோவில்களில் நாம் பார்க்கக்கூடிய அந்த கோவில்களிலே கூட பல குத்தகைகள் விடப்படுகின்றன, கான்ட்ராக்ட் விடப்படுகின்றது. நான் வசிக்கிற கோலியூருக்கு அருகிலே வளவனூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது. இந்த வளவனூரில் யாருக்காவது நெருக்கடி ஏற்பட்டால் அவர்கள் போய் ஒரு உடையாரிடத்தில் கடன் வாங்குவார்கள். அவர் தாராள மனம் படைத்த ஒரு உடையார். உடையாருடைய பெயர் இன்னும் எனக்கு தெரியாது. ஆனால் அவரை இந்த அரங்கத்தில் சொல்வதற்காக தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவரை மயூர் உடையார் என்று சொல்வார்கள். மயூர் உடையார் என்று சொன்னால் கோவில்களிலே மொட்டை அடிக்கிற போது கிடைக்கிற அந்த முடியை ஏலம் எடுத்து அதன் மூலமாக ஒரு பணக்காரராக ஆனார் என்பதற்காக சொல்லப்படுகிற ஒரு சொல்லாக அந்த சொல் என்பது அங்கே ஒரு நாட்டுப்புற சொல்லாக விளங்கி வருகிறது. எல்லாம் எதற்காக இங்கே சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்படி இருக்கக்கூடிய இடத்துல டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்து இன்று 5 விழுக்காடு பட்டியல் வாழ் பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒதுக்கீடுகள் கிடைக்க வேண்டும்,
ஒன்றிய அரசு 3 விழுக்காடை தந்திருக்கிறது. தமிழக அரசு முன்மாதிரியாக 5 விழுக்காட்டை தர வேண்டும் என்கிற அடிப்படையில் சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் முன்வைத்த இந்த 3 சட்டங்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறது தவிர அது செயல்படுகிறதா என்கிற கேள்வி ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. சட்டம் உருவானால் கூட அது எந்த அளவிற்கு செயலிழந்த சட்டமாக அதிகாரிகளாலோ அல்லது சமூகத்தினுடைய பொது புத்தியாலோ நீர்த்து போக வைக்க முடியுமோ அந்த அளவிற்கான ஒரு நிலை என்பது உருவாகி இருக்கிறது என்பதை நம்முடைய தோழர்களிடத்தில் நான் உரிமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் உருவாகி இருக்கிறது. அந்த டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்டில் எஸ்சி எஸ்டி பணியாளர்களுக்கு ஐசிஎஸ்டி பிரிவை சார்ந்தவர்களுக்கு 5 விழுக்காடு தரப்பட வேண்டும் என்பது சட்டமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிற அந்த சட்டத்தை பின்பற்றி தமிழ்நாட்டிலே 1.5 ஆண்டு காலமாகிறது. இதுவரை ஒரே ஒரு டெண்டரில் கூட இந்த டெண்டரில் எஸ்சி எஸ்டி பிரிவதற்கு 5 விழுக்காடு இருக்கிறது, அவர்கள் பங்கெடுத்துக் கொள்ளலாம் என்கிற குறிப்போ அறிவிப்போ இதுவரை ஒன்று கூட வரவில்லை. ஒருவர் கூட பலனடைய முடியாத சட்டமாக இருக்கிறது என்று 2 முறை சட்டப்பேரவையில நான் பேசியிருக்கிறேன். ஒரே ஒருவர் கூட பலன் பெற முடியாத நிலையில ஒரு சட்டம் என்பது இங்கே இருக்கிறது. என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டிருக்கிறோம். சிறப்பு உட்கூறு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டேட் நம்முடைய மாநில அரசினுடைய பட்ஜெட் என்பது 3 லட்சம் கோடி. இந்த 3 லட்சம் கோடியிலே 2 லட்சம் கோடி என்பது பெர்னியல் நேச்சர் ஆஃப் பட்ஜெட், நிரந்தரமாக ஊதியம், ஓய்வூதியம், வழக்கமான தொடர் பணிகளுக்காக செலவிடப்படுவது. சற்றேறக்குறைய 1 லட்சம் கோடி என்பது வெல்ஃபேர் பட்ஜெட்டாக இருக்கிறது. அந்த வெல்ஃபேர் பட்ஜெட்டிலே 20,000 கோடியாவது பட்டியல் சமூகத்திற்கு, பழங்குடி மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதுதான் சிறப்பு உட்கூறு திட்டத்தினுடைய நோக்கம். அதை உறுதிப்படுத்துவதுதான் அந்த சட்டம். ஆனால் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த சட்டம் உருவாக்கப்படுவதில் 100 விழுக்காடு ஒத்துழைப்பு தந்திருக்கிறார். இந்த சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை இந்த சட்டம் செயல்படுவதற்கான எந்த அதிகாரமும் இல்லை. இது செயல்படுகிறதா இல்லையா என்பதை பார்க்கக்கூடிய மாநில குழுவிலே, ஸ்டேட் கவுன்சிலிலே நானும் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் என்பதை இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் என்னால் இதை நகர்த்தவே முடியவில்லை. அதை போலவே நம்முடைய மாநில ஆணையம், இந்த மாநில ஆணையத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி தான் தலைவராக இருக்க வேண்டும் என்கிற ஒரு விதியானது உருவாக்கப்பட்டது. அதை எதிர்த்து கடுமையாக நானும் நம்முடைய இடதுசாரி இயக்கங்களை சார்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களும் குரல் கொடுத்தோம். தொடர்ந்து குரல் கொடுத்து பார்த்தோம். ஆனால் பியூரோக்ரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய அதிகாரிகள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை. அதனுடைய விளைவாக அந்த ஆணையமும் செயலற்று கிடக்கிறது. எதற்காக இதையெல்லாம் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், மற்றவர்கள் வாழ்க்கையிலே அல்லது அவர்கள் வரலாற்றிலே அவர்கள் பெறுகிற ஒரு இயல்பான ஒரு சாதாரண நலன் என்பது ஒரு செருப்பு வாங்கி போடுறார் அப்படிங்கிறது அவரை பொறுத்தவரையில் ஒரு 50 ரூபாய், 100 ரூபாய் அல்லது 500 ரூபாய் பொருளாதாரத்தோடு தொடர்புடைய ஒரு சிறிய செயல். ஆனால் நம்மை பொறுத்தவரையில் ஒரு செருப்பு அணிவு என்பது ஒரு தலைமுறை கால யுத்தமாக இருக்கிறது. அப்படித்தான் சட்டப்பேரவையில் நாம் உருவாக்கி இருக்கிற சட்டங்களும் கூட அது செயல்படுவதற்கான அழுத்தத்தை தர வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை தோழமையோடு இந்த அரங்கத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்றிய அரசு கடுமையான நெருக்கடிகளை இன்று நம் மீது ஏவி வருகிறது. ஒரு பாஜக என்கிற அளவிலே இல்லாமல் அது ஒரு மதவாத அரசாக, பாசிச அரசாக தமிழகத்தின் மீது ஒரு கொடும் தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்த சூழ்நிலையிலே இந்த அரங்கத்திலே ஒன்றை நான் கவனப்படுத்த விரும்புகிறேன். தமிழகத்திலே இந்து அறநிலையத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை என்று ஒரு அறநிலையத்துறை இருக்கிறது. இந்த அறநிலையத்துறையின் சார்பில் கோவில் கும்பாபிஷேகங்கள் நடைபெற்று வருகின்றன. கோவில்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக சட்டப்பேரவையில் நான் பேசினேன். பேசிய பிறகு நான் நினைத்தேன் மறுநாள் பல்வேறு விவாதங்கள் தொடர்பாக எழும் என்று நான் கருதினேன். ஆனால் பேசிய போது மிக சிறப்பாக பேசினீர்கள் என்று 1-2 நண்பர்கள் வந்து தோளை தட்டி கொடுத்தார்களே தவிர அது தமிழகத்திலே எந்த அதிர்வையுமே உருவாக்கவில்லை.
நான் பேசியது சரியா தவறா என்றும் எனக்கு தெரியவில்லை. ஆகவே ஒரு சொல்லிக் கொடுத்த ஆசிரியரிடத்தில் வந்து முறையிடுவதைப் போல இந்த மன்றத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்து மதம் என்று ஒரு மதம் இல்லை என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். ஆனால் இந்த மண்ணில தமிழர்களுடைய நீண்ட நெடிய கால ஒரு மெய்யியல் மரபாக சிறு தெய்வ வழிபாடு என்பது இருக்கிறது. இந்த சிறு தெய்வங்களை ஐரோப்பிய சொல்லாக இருக்கிற காட், அந்த தெய்வத்தோடு இணைத்து நாம் பார்க்க முடியாது. இந்த சிறு தெய்வங்கள் நிலத்தின் தலைவராக, இனக்குழுக்களின் தலைவர்களாக இருந்து சனாதனத்திற்கு எதிராக போரிட்டு சூரசம்ஹாரம் செய்யப்பட்ட அடையாளங்களாக இந்த சிறு தெய்வங்கள் இருக்கின்றன. ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம். சட்டப்பேரவையிலே நான் பேசியதையே மீண்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கோயம்புத்தூருடைய பண்பாட்டு அடையாளம் கோனியம்மன் கோவில். ஆனால் அந்த கோனியம்மன் கோவில் என்பது ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாக இருளர் சமூகத்தை சார்ந்த அரசர்களால், மன்னர்கள் என்று நாம் கருதுகிற மன்னர்கள் அல்ல, மன்னர்கள் என்று சொன்னால் அந்த நிலத்தின் தலைவர்கள், இனத்தின் தலைவர்கள், இனக்குழுக்களின் தலைவர்கள், ஆனால் இருளர்களால் கட்டி உருவாக்கப்பட்ட அல்லது பழங்குடிகளால் கட்டி உருவாக்கப்பட்ட ஒரு கோவில். இன்று விஜயநகர பேரரசினுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழே தமிழ்நாடு அல்லது தமிழ் நிலப்பரப்பு வீழ்ந்த பிறகு அந்த கோவில் சமஸ்கிருதமயமாக்கப்பட்டு, அது பார்ப்பனமயமாக்கப்பட்டு, திராவிட ஆட்சி வந்த பிறகு கோவில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு முழுக்க அது இன்று நம்மால் எண்ணி பார்க்க முடியாத, யார் அந்த கோவிலை கட்டினார்களோ அவர்களே உள்ளே நுழைய முடியாத ஒரு கோவிலாக மாறி இருக்கிறது. இப்படி ஏராளமான அடையாளங்களை சொல்ல முடியும். நம்முடைய சமயவரம் மாரியம்மன் என்று சொல்லுவார்கள். அது பண்டாரத்தார் வழிபாட்டு முறையோடு தொடர்புடைய ஒரு கோவில். ஆனால் விஜயநகர பேரரசுடைய ஆட்சிக்கு பிறகு, அது சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட பிறகு, திராவிட இயக்கங்கள் வந்து கோவில் கும்பாபிஷேகம் செய்த பிறகு அது முழுக்க இன்று ஆகம விதிகளின்படி இயங்குகிற ஒரு பார்ப்பனிய பண்பாட்டு வடிவத்தின் அடையாளமாக மாறி போயிருக்கிறது. ஆக ஏராளமான இந்த சிறுதெய்வ அடையாளங்கள் கும்பாபிஷேகம் என்கிற பெயரில் இந்து அறநிலையத்துறையாலேயே பார்ப்பனமயமாகி வருகிற ஒரு சூழல் இருக்கிறது. இது குறித்து ஒரு நீண்ட உரையை நான் பேரவையில் முன்வைத்தேன். கேட்பார் என்று இந்த உரை கிடக்கிறது. ஆகவே பொருளாதார தளத்திலும் சரி, பண்பாட்டு தளத்திலும் சரி, நாம் இணைந்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது. நம்முடைய பாதையை, பயணத்தை கூர்தீட்ட வேண்டிய கடமை இருக்கிறது. பாஜக அரசை ஒரு அரசியல் நிலையில் இருந்து மாத்திரம் எதிர்க்கிறோமா, அதன் பொருளாதார திட்டங்களையும் சேர்த்து எதிர்க்கிறோமா என்கிற கேள்வி வருகிற போது, இந்த இடதுசாரிகள் தான் ஒரு நம்பிக்கைக்குரிய அடையாளமாக இருக்கிறார்கள். வெறும் அரசியலாக மாத்திரமல்ல, அதன் பொருளாதார திட்டங்களையும் சேர்த்து எதிர்க்கிறோம், அதனுடைய பண்பாட்டு முகத்தையும் சேர்த்து எதிர்க்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். நிதி நெருக்கடி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அந்த நிதி நெருக்கடியை காரணம் காட்டி தமிழ்நாட்டிலே இன்று 4th குரூப் என்று சொல்லக்கூடிய A குரூப், B குரூப், C குரூப், 4வது வடிவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வேலைகளும் அவுட் சோர்சிங்காக மாற்றப்பட்டிருக்கிறது. ஒருவர் கூட இனிமேல் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் சாதாரணமாக ஒரு OA வேலை, கிளர்க் வேலை, அங்கன்வாடி வேலை இங்கெல்லாம் போகவே முடியாது. ஒட்டுமொத்த மருத்துவ கட்டமைப்பும் அவுட் சோர்சிங் செய்யப்பட்டு மல்டிபிள் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய அடையாளத்தோடு ஒட்டுமொத்த மருத்துவமனையினுடைய அந்த 4வது வகை ஊழியர்களுடைய பணியும் அவுட் சோர்சிங் செய்யப்பட்டிருக்கு. அவுட் சோர்சிங் செய்யப்பட்டிருக்கிற ஊழியர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது, ஊதிய உத்தரவாதமும் கிடையாது, ஊதிய அந்த பணிக்கான சட்டப்பூர்வமான பாதுகாப்பும் கிடையாது. எல்லா துறைகளிலும் நான் உதாரணத்திற்கு ஒன்றை சொல்கிறேன். வருகிற போது தம்பி மோகன் இங்கே துப்புரவு பணியாளர்களையும் அழைத்து வந்து என்னிடத்தில் அறிமுகப்படுத்தினார். சம்பளம் என்ன என்று கேட்டபோது 380 ரூபாய் என்று சொல்கிறார்கள். ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவரை அந்த இடத்திலேயே தொடர்பு கொண்டு நீங்கள் எவ்வளோ மினிமம் வேஜ் ஆக்ட் போட்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் 720 ரூபான்னு சொல்கிறாங்க. இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் போட்டிருக்கிற உத்தரவே இந்த மாவட்டத்தில் இருக்கிற இன்னொரு துறை ஏற்றுக்கொள்ளவில்லை, நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொல்லக்கூடிய முரண்பாடுகள் இங்கே இருக்கிறது. இவ்வாறு பல்வேறு நெருக்கடிகளை நாம் சந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் தீண்டாமை என்பது நாம் பார்க்கிற பழைய வடிவமாக இல்லாமல் அது வெவ்வேறு விதமான புதிய வடிவங்களை ஏற்றுக்கொண்டு வருகிறது.
தலித் என்கிற சொல்லும் கூட ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் என்கிற அடையாளத்தோடு புரிந்து கொள்ளப்பட்ட அந்த சொல்லானது இன்று யாரெல்லாம் ஒடுக்குமுறைக்கும் சுரண்டலுக்கும் புறக்கணிப்புக்கும் ஆளாகிறார்களோ அவர்கள் எல்லோரும் தலித் என்று சொல்லக்கூடிய புரிந்து கொள்கிற நிலையை நோக்கி நாம் நகர வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையிலே நாம் உருவாக்கி இருக்கிற சிந்தனை செல்வன் ஒரு 2.25 லட்சம் உறுப்பினர்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் என்னை அவமதிப்பது என்பது அந்த 2.25 லட்சம் வாக்காளர்களையும் சேர்த்து அவமதிப்பதுதான். சட்டப்பேரவை நிறைவேற்றி தந்திருக்கிற ஏராளமான சட்ட மசோதாக்கள் இன்று வரை ஆளுநரால் முடக்கப்பட்டு அங்கீகாரம் பெறாமலே சட்ட அங்கீகாரம் பெறாமலே வெறும் மசோதாகவே கிடக்கிறது என்று சொன்னால் ஜனநாயகம் இங்கே எந்த அளவிற்கு ஒடுக்குமுறைக்கு ஆளாகி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த சொல்லை விரிந்த பொருளில் நாம் கவனப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு இன்று ஒரு தலித் நிலமாக, உரிமைகளை இழந்த நிலமாக, தனது பண்பாட்டு அடையாளத்தை கூட உயர்த்தி பேச முடியாத ஒரு சூழலிலே ஒடுங்கி கிடப்பதை பார்க்கிறோம். அத்தகைய சூழ்நிலையில் நம்பிக்கைக்குரிய ஒரு அடையாளமாய் அளவில் பெரிதா சிறிதா என்பது குறித்தெல்லாம் கவலைப்படாமல் பெரிய கட்சியாக இருந்தாலும் சரி, சிறிய கட்சியாக இருந்தாலும் சரி, இன்று இடதுசாரிகள் எதை நோக்கி நகர்கிறார்களோ அதுதான் தேசத்தின் விடுதலைக்கான திசை வழி என்று சொல்லக்கூடிய வகையில் நம்பிக்கைக்குரிய ஒரு பயணத்தை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள். உங்களோடு சேர்ந்து அந்த பயணத்தை பின்தொடர்கிறோம் என்ற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த பயணத்தை நெஞ்சார நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். மனம் நிறைந்து வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஆற தழுவி அணைத்து உங்களை வாழ்த்தினால் உங்கள் உடைகளுக்கு உள்ளாரே ஏராளமான காயங்கள் இருக்கும் என்பதை நான் அறிவேன். இந்த காயங்களையும் வடுக்களையும் ரணங்களையும் வாழ்த்தி நமது வாழ்க்கை என்பது நமக்கானதாக மாத்திரமே அமையும் போது அது வாழ்க்கை என்கிற சொல்லோடு சுருங்கி விடுகிறது. ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்கானது நமது வாழ்க்கை என்கிற போது நமது வாழ்க்கை வரலாறாக பரிணமிக்கிறது. ஆகவே உங்கள் ஒவ்வொருவரின் காலடி தடமும் வரலாற்று பாதையாக, வரலாற்று சுவடாக விரிந்து கிடக்கிறது என்பதை உணர்ந்து எனது சார்பிலே எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவர்களின் சார்பிலே வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.